வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வைஸ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 2A மற்றும் குரூப் 4 தேர்வுகளுக்காக நம்ம வந்து வீடியோ கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் கணிதம், இந்த கணிதத்தில் சின்ன சின்ன டாப்பிக்காக 1 வே 1 மார்க் அப்படிங்கிற அந்த பகுதியில் சின்ன சின்ன டாப்பிக்காக நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பகு எண்கள். நேரடியாக நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். பகு எண்கள் அப்படின்னா என்னென்னா, ஒரு எண்களை பகுக்கக்கூடிய, அதாவது பகுக்க முடியுமா, பகுத்தல் அப்படின்னா வகுத்தல். இப்போது அந்த எண் மற்றும் 1, அதாவது 1 அந்த எண்ணை தவிர்த்து பகுக்கக்கூடிய வேறு எண்கள் இருந்துச்சு அப்படின்னா அது பகு எண். இப்போ உதாரணத்துக்கு 4 அப்படின்னு எடுத்துக்கிறோம். எந்த ஒரு எண்ணையும் 1ஆலையும் தன்னாலையும் பெருக்கலாம். அது வந்து அதை வகுக்கலாம். அது வந்து ஒரு வகுத்தியோ ஒழிய ஆனால் முழுமையான பகுப்பு கிடையாது. பகுக்கிறது தான் பிரிக்கணும். இப்போ வந்து 5ன்னு ஒரு எண் இருக்குது அப்படின்னா இதை பிரிக்க முடியுமா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். பகுக்க முடியுமா அப்படின்னு தான் பார்க்கணும். இதை வகுக்க முடியுமான்னு பார்த்துடலாம். 1ஆல் வகுத்தா 5ன்னு வந்த போது 5ஆல் வகுத்தா 1ன்னு வரப்போகுது. அப்போது வகுத்திகள் கிடையாது. அப்போது ஒன்றும் அதே எண்ணாலையும் வகுக்க விட்டுட்டு மற்றதால் வகுக்க முடியும்னா அது பகுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த வார்த்தை காரணிகளுக்கு பயன்படுத்தலாம் இல்லைங்களா? இப்போ காரணினா என்ன? 1ஆலையும் தன்னாலையும் விட்டுட்டு மற்ற எந்த ஒரு எண்ணாலையும் வகுத்தால் மீதின்றி வகுப்படக்கூடிய எண்கள் தான் அந்த காரணிகள், ஒரு எண்ணோட காரணிகள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கேயும் அதே மாதிரி தான். பகு எண் அப்படின்னா 1 மற்றும் அதே எண்ணை தவிர்த்து பிற எண்களால் வகுத்தால் மீதின்றி கிடைக்கும் அப்படின்னா அது வந்து ஒரு பகு எண். இப்போ 4ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 வந்து 2 2ஆக பிரிக்கலாம். அதேமாதிரி 6 வந்து 2 3ஆக பிரிக்கலாம். 9 வந்து 3 3ஆக பிரிக்கலாம். 10 வந்து 2 5ஆக பிரிக்கலாம். ஆனால் 11 வந்து நீங்கள் அது மாதிரி பிரிக்க முடியாது. 11 வந்து ஒரு முழுமையான எண்ணாக பிரிக்க முடியாது. அதனால் இது பகு எண். இந்த 11ங்கிறது பகா எண். சரி, அடுத்து பகா எண் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பகா எண் அப்படின்னா அது பிரைம் நம்பர்னு சொல்கிறோம். 1 மற்றும் அதே எண்களை தவிர பிற எண்களால் வகுக்கவே முடியாத எண்கள் பகா எண்கள். இப்போ ஒரு எண்ணை வந்து 2 அப்படின்னு ஒரு எண்ணை எடுத்துச்சுன்னா 2ஆல் வகுக்கலாம், 1ஆல் வகுக்கலாம். இப்போ இந்த 2 எண்ணை தவிர வேறு ஏதாவது வகுக்க முடியுமா அப்படின்னா வகுக்க முடியல, வகுத்தால் மீதி வருது அப்படின்னா அதுதான் வந்து பகா எண். இப்போ பகா எண் எப்படி இருக்கும் அப்படின்னா 1ஐ விட பெரிய முழு எண்ணாக இருக்கும். 1 மட்டும் அதே எண்ணால் மட்டுமே வகுப்படும், வேறு என்ன அது வகுப்படுறதுக்கு வராது. இப்போ எடுத்துக்கிட்டால் 7 அப்படின்னு வச்சுருக்கோம். 7ங்கிறது 1ஆல் வகுக்கலாம், 7ஆல் வகுக்கலாம், வேறு என்னால் வகுக்க முடியாது. ஆனால் 6ங்கிறது வந்து ஒரு பகா எண் கிடையாது. ஏன்னா 6 வந்து 1ஆலையும் 6ஆலையும் வகுக்கலாம், இருப்பினும் 2ஆலையும் வகுக்கலாம், 3ஆலையும் வகுக்கலாம். அப்போ 6 வந்து பகா எண் கிடையாது. பொதுவாக ஒரு பகா எண்களை நம்ம அறியணும் அப்படின்னா எண்கள்னு வரணும். பகா எண்களை அறியணும் அப்படின்னா அந்த பகா எண் எப்படி இருக்குன்னா 6இன் மடங்கு, அதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1ஆக இருக்கணும். 2 3ஐ தவிர இப்போ 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1, இதுதான் ஒரு பொதுவான பகா எண்களோட வடிவம். எப்படின்னு வச்சுக்கோங்க, 6 அதுலேருந்து 1 கழிச்சிட்டிங்கன்னா 5, அப்போ இது ஒரு பகா எண் தான். அதே மாதிரி 6 கூட 1 கூட்டினீங்கன்னா அது வந்து 7, இது ஒரு பகா எண் தான். இது மாதிரி நீங்கள் எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம். 6 மடங்கு எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம். 6 வந்து 10ஆல் பெருக்கணும் 60, 60 + 1 போட்டிங்கன்னா 61, இதுவும் ஒரு பகா எண் தான். 60 - 1 போட்டிங்கன்னா 59, இதுவும் ஒரு பகா எண் தான். இது மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். மொத்தத்தில் வந்து 6இன் மடங்காகவும் அதனுடைய ப்ளஸ் ஆர் மைனஸாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய விளக்கம். இந்த பகா எண்களை பார்த்துக்கலாம். இது தெளிவாக புரிஞ்சுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ டு ஆல்.